நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவரை நான் விவாகம் செய்யேன். தாழ்ச்சி குலமா? இப்போட்டி வீரத்திற்கானதா, குலப்பெருமைக்கானதா? ஆச்சரியம் கொண்டேன் மகாராஜா. நான் வெற்றியை எட்டி பறிக்கும் வேளையில் தான் தமது புதல்விக்கு எனது குலத்தின் நினைவு வந்தது. தம் புதல்வியின் மனம் என்னை ஏற்க மறுத்திருக்கலாம். அதற்காக அவர் எனது பிறப்பை இழிவுபடுத்துவது நியாயமா அரசே? என் குலத்தை இழிவுபடுத்தாதிருந்திருந்தால் இந்த அகிலமே அவரை போற்றி புகழ்ந்திருக்கும். தமது புதல்வி ஒன்றை மறந்துவிட்டார் அரசே. இந்த சுயம்பர அரங்கத்தில் அவர் அவமதித்தது என்னை அல்ல, வருகை தந்துள்ள இந்த மா வீரர்களை, அவர்களிடம் குடிக்கொண்டுள்ள மா வீரத்தை, அவர் தம் புதபல பராக்கிரமத்தை. தம்முடைய புதல்வி இன்றொரு பெரும் பாவம் இழைத்தார். மாபெரும் பாவத்தை செய்தார். அமைதியாக உனது இருப்பிடம் சென்று அமர்ந்து விடு கர்ணா. எந்த வீரனை மணவாளனாக தேர்ந்தெடுக்க வேண்டும்? தனது விவாகத்தின் மூலம் எக்குலத்தை ஓங்கச் செய்ய வேண்டும். இம்முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கன்னிகையான அவள் ஒருத்திக்கே உண்டு. இது அதிகாரம் அல்ல துருபத மகாராஜா, இது தமது புதல்வியின் அகங்காரம். அஞ்சால நியதி எனும் வார்த்தையை கூறி எமது வெற்றியை தட்டி பறித்தீர்கள். தம் புதல்வியின் சுயம்பர அழைப்பினை எமது ராஜ்யத்திற்கும் பாஞ்சாலத்திற்கும் இடையே நிலவி வரும் விரோதத்தை போக்க வல்லதா எண்ணி வந்தோம். ஆனால் ஒன்றை அறிந்தோம்,
தாம் எம்மை அவமதிப்பதற்காகவே அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள். அது தவறாகும். முன்விரோதம் பற்றி நான் அறியேன் ராஜகுமாரரே. ஆனால் தாம் கூறிய வார்த்தையில் எள்ளளவும் உண்மை இருந்தால் என்னை இக்கணமே அந்த சூரிய தேவன் சுட்டெரித்து பஸ்மமாக்கட்டும். ஒரு ராஜகுமாரியின் சுயம்பரம் அனைத்து இனத்தவரும் அனைத்து ஜீவராசிகளும் பங்கு பெறக்கூடியது அல்ல ராஜகுமாரரே. தமது கூற்றின்படி கந்தர்வர்களும் ராட்சசர்களும் பூத பிரேத பிசாசு இனத்தவர்களும் சாமர்த்தியம் பெற்றவர்களே. அவ்வினத்தவரில் ஒருவர் சுயம்பரத்தில் தோன்றி ராஜகுமாரியின் மீது அதிகாரம் செலுத்த இயலாது. சுயம்பரத்தின் விதிகளை தலைவணங்கி ஏற்பதை அனைவரும் கடமையாய் ஏற்க வேண்டும். ஆகையால் அங்க தேசத்து அரசரான தாம் இச்சுயம்பரத்தில் பங்கெடுப்பதற்கு முற்பட்டதே சுயம்பர விதியை உடைத்தெறிந்ததாகும். ஆகையால் அங்க தேசத்து அரசரான தாம் இச்சுயம்பரத்தில் பங்கெடுப்பதற்கு முற்பட்டதே சுயம்பர விதியை உடைத்தெறிந்ததாகும். நீ உன்னுடைய முடிவை எடுத்துரைத்தாய் திரௌபதி. நான் கூறுவதையும் கேள். நடக்கும் சுயம்பரம் உனக்கானதாகும். நீ ஒருவரை விவாகம் செய்வாய் எனில் அவ்வரனை இவ்வரங்கில் தேர்ந்தெடுப்பாயாக. எண்ணற்ற வீரர்கள் அரங்கினை அலங்கரித்துள்ளார்கள். சுயம்பரத்தை வென்று காட்டுவார்களா? நாலா புறங்களிலும் தீர்க்கமான பார்வையை செலுத்து ராஜகுமாரி. இவ்வரங்கில் இப்போட்டியில் வெல்லும் திறன் கொண்டவன் இருக்கிறானா?
என்ன பார்க்கிறாய்? வந்துவிட்டேன். வரவேண்டும் என்பது விதியானால் இயலாத நிலைமையிலும் அந்த ஈசன் அழைத்து வந்து சேர்ப்பான். மகாராஜா துருபதரே, தாம் நடத்தும் இந்த போட்டியை வெல்லும் அருகதை பெற்ற வீரன் எங்குள்ளார்? இவ்விடம் தற்போது நடக்கின்ற சுயம்வர நாடகத்தில் எவரேனும் பங்கு பெற எண்ணினால் தாராளமாக வில்லேந்தட்டும். இலக்கினை கணை கொண்டு துளைக்கட்டு. நாடகத்தை எத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் மகாராஜா. அதோ இருக்கிறாளே வேள்வியில் உதித்த தம்முடைய புதல்வி. அவள் தம்முடைய அரண்மனை தனில் மூலையில் முடங்கி கிடக்க வேண்டியவள். நிறுத்து உன் புதட்டலை. சற்றே பொறு துரியோதனா, உனக்கு மகாராஜா நன்றி தெரிவிக்க வேண்டும். இவ்வில்லுக்கு நிகரில்லை என்று நிரூபித்தாய். இத்தனுசிற்கு அழிவென்பதில்லை என்பதையும் அகிலத்திற்கு எடுத்துரைத்திருக்கின்றாய். அன்பு அண்ணா, இவரே வாசுதேவ கிருஷ்ணர். நான் உனக்கு இன்னொன்றையும் நினைவு கூறுகிறேன். சிவதனுசின் உருவாக்கமானது அநேக நற்காரியங்களுக்காக நிகழ்த்தப்பட்டது. அதில் ஒன்றே தேவி சீதையின் சுயம்வரமாகும். அவர்களை கரம் பிடிக்க உதித்தவரின் கரம் பட்ட மறுகணமே அது இரண்டாய் பிளந்தது.
புஜபல பராக்கிரமசாலியான உன் பலத்தால் இந்த வில்லை நீ உடைக்கவில்லை எனில் இதற்கு அர்த்தம் ஒன்றே. அறிவித்த இந்த போட்டியினை வெல்லும் அருகதை உடைய வீரன் இந்த அரங்கத்தினில் வேறொருவன் என்பதே. அறிவித்த இந்த போட்டியினை வெல்லும் அருகதை உள்ள வீரன் இன்னமும் இந்த அரங்கத்தினில் இருக்கின்றான். ஆகையினால் நான் உன்னிடம் ஒன்றை வேண்டுகிறேன் துரியோதனா. இந்த சுயம்வரம் நிறைவு பெறுவதற்கு அனுமதி தருவாயாக. மகாராஜா, தாம் வருகை தந்துள்ள அரச குலத்தை சேர்ந்த அனைவரையும் இன்னொரு முறை அழையுங்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் இன்னொரு முறை அழைப்பு விடுகிறேன். அவர் அரசரானாலும் யுவராஜரானாலும் சத்திரிய குலத்தில் பிறந்த வீரனானாலும் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று மனதில் எண்ணினால் முன்னேறி வரலாம். கோவிந்தரே, ஒரு சத்திரிய கன்னிகையின் விவாகம் ஒரு வேதியரோடு நடைபெறக்கூடாதா? உனது மனம் விரும்பினால் தாராளமாக நடக்கலாம். ஆம் கோவிந்தரே, அந்தணரும் வேதியரும் பங்கு பெற வேண்டும். நம்பிக்கை கொண்டுள்ளேன். நான் அவதரித்த பலனை இன்று அகிலத்தார் முன்பாக நிச்சயம் அடைவேன் என்று நம்புகிறேன். மகாராஜா, சாஸ்திரம் ஒன்றை கூறுகிறது. க்ஷத்திரியர்களின் சக்திக்கு அவமானம் ஏற்பட்டால், அவர்கள் தலைகுனிய வேண்டிய நிலை உருவாகுமானால், அவர்களுடைய நிற்கதியை அந்தணர்களே போக்க வல்லவர்கள். மகாராஜா காதியின் புதல்வியினது விவாகம் மகரிஷி ருச்சிகரோடு நிகழ்ந்ததை நாம் மறக்க இயலாது. ஆகையினால் வருகை தந்துள்ள அந்தணர்களுக்கும் நிகழும் இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கான அழைப்பு அளியுங்கள். ஆனால் வாசுதேவா, என் புதல்வி ராஜயோகத்தில் திளைக்க வேண்டியவள். அன்றாடம் பிக்ஷை வேண்டும் அந்தணன் குடிலில் அரச கன்னிகை வசிப்பாளா? விதையானது நிலத்தில் புதைந்தால் சிறிது காலத்திற்கு பிறகு அது பூமியை பிளக்கும், விருட்சமாய் வளரும். திரௌபதி ராணியாக வேண்டும் என்பது விதியானால், அந்தணர் குலத்தில் பிறந்த வேதியனும் நாளை வேந்தனாவான்.